வணக்கம், நான் வெங்கடேஸ்வரன். இன்னைக்கு நம்ம அல்பிடோ எஃபெக்ட் பத்தி பேச போறோம். இந்த அல்பிடோ எஃபெக்ட் வந்து சோலார் பேனல்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வியோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற செலஸ்டியல் பாடிஸ்லேயே பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கை அப்படின்னு சொல்லப்படுறது வந்து வீனஸ் பிளானட் தான். இதை வந்து மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் அப்படின்ட்டு புனைப்பெயர் வச்சும் கூப்பிடுவாங்க. சரியே இந்த வீனஸ் பிளானட் வந்து பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கை அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான காரணத்தை வந்து நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த அல்பிடோ எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். அல்பிடோ அப்படின்னா ஒயிட்னஸ்ன்னு அர்த்தம். இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. இந்த அல்பிடோன்ற டேர்மை ஜோஹன் ஹெயின்ரிச் லேம்பர்ட் அப்படின்ற ஆள் வந்து அவரோட போட்டோமெட்ரியான்ற புக்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த அல்பிடோவை வந்து அல்பிடோமீட்டர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இந்த அல்பிடோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சர்ஃபேஸ் மேல சோலார் ரேடியேஷன்ஸ் வந்து விழுந்து அந்த சர்ஃபேஸ் வந்து அந்த சோலார் ரேடியேஷன்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதை வந்து அல்பிடோ ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்பிடோ வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வேரி ஆகும். 0வா இருந்ததுன்னா அது வந்து பிளாக் பாடி, 1ஆ இருந்ததுன்னா அது ஒயிட் பாடி. அதாவது ஒயிட் பாடி வந்து விழுற ரேடியேஷன்ஸை நிறைய அதிகமாக ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால அதோட அல்பிடோ வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இதுவே பிளாக் பாடி வந்து விழுற ரேடியேஷன்ஸ் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனோட வேல்யூ வந்து அல்பிடோ வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். நேச்சுரலாகவே வெள்ளையா இருக்கிற ஒரு சில பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷ் ஸ்னோ, ஐஸு, அதுக்கப்புறம் கிளவுட்ஸ், இதெல்லாம் தான். இதோட அல்பிடோ வேல்யூ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஷ் ஸ்னோவோட வேல்யூ வந்து 0.9, கிளவுட்ஸோட வேல்யூ வந்து 0.7, சாண்டோட வேல்யூ வந்து 0.25, ஃபாரஸ்டோட வேல்யூ 0.1, அதுக்கப்புறம் வாட்டரோட வேல்யூ வந்து 0.08. இந்த லிஸ்ட்ல ஸ்னோவுக்கும் கிளவுட்ஸுக்கும் அதிகமான அல்பிடோ வேல்யூ இருக்கு. ஸோ ஸ்னோவி அண்ட் கிளவுடி ரீஜியன்ல வந்து ரெஃப்ளெக்டட் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். அதனால அங்க இன்ஸ்டால் பண்ற சோலார் பேனல்ஸ் வந்து அதிகமான ரெஃப்ளெக்டட் ரேடியேஷன்ஸ் இருக்கிறதுனால அதிகமான எஃபிஷியன்சி வந்து கொடுக்கும். இதை தான் வந்து அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்பிடோ எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒயிட் பெயிண்டை வந்து யூஸ் பண்ணி கூட இந்த அல்பிடோ எஃபெக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதனால பேனல் எஃபிஷியன்சியும் அதிகமாகும். அதுலயும் சோலார் பேனல்ஸ்ல பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் அப்படின்ற டைப் இருக்கு. இது வந்து அல்பிடோ எஃபெக்டை வந்து ஒரு பார்ட்டா வச்சு செயல்படுது. அதாவது பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ்ல ஃப்ரண்ட் சைட்லயும் பேக் சைட்லயும் 2 சைட்ஸுமே சோலார் செல்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து ஃப்ரண்ட் சைட்ல வந்து டைரக்ட் ரேடியேஷன்ஸ் படும், ரியல் சைட்ல வந்து அல்பிடோ ரேடியேஷன்ஸ் படும். இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் அதிகமாக படுறதுனால மோனோஃபேஷியல் சோலார் பேனல்ஸை விட எஃபிஷியன்சி அதிகமாக கொடுக்கும். இந்த பைஃபேஷியல் சோலார் பேனலை பற்றி இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சோலார் சிஸ்டத்தில் பிளானட்டோட ஆர்டர் படி மெர்க்குரிக்கு அப்புறம் வீனஸ் வந்தாலும் வீனஸ் தான் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஸ்கை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸோட அல்பிடோ வேல்யூ வந்து 0.76 இருக்கு. இதுவே மெர்க்குரி, மார்ஸ், மூன் இதுக்கெல்லாம் வந்து அல்பிடோ வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. சரி, வீனஸோட அல்பிடோ வேல்யூ ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வீனஸோட அட்மாஸ்பியர்ல வந்து டென்ஸ் கிளவுட்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இருக்கு. அதாவது அந்த சல்ஃபியூரிக் ஆசிடால ஆன கிளவுட்ஸ் வந்து அட்மாஸ்பியரை சரௌண்ட் பண்ணி இருக்கிறதுனால சன் ரேடியேஷன்ஸ் பட்டாலும் அந்த கிளவுட்ஸ்ல பட்டு ஸ்பேஸ்க்கு ரெஃப்ளெக்ட் ஆயிடும். இதனால தான் அதோட அல்பிடோ வேல்யூ அதிகமா இருக்கு. இதனால தான் ஸ்கைல வந்து அதிக பிரைட்னஸோட நம்மளுக்கு தெரியுது வீனஸ். இப்போ இந்த அல்பிடோ எஃபெக்ட் பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சோலார் பேஸ்ட் வீடியோஸ் வந்து நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அப்படியே கம்பெனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கம்பெனினா என்னன்னே? கால் வயிறு சோத்துக்கு காட்டு கத்து கத்தி கட்ட உருட்டுற நான் தான் சார் இந்த கம்பெனி.